ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தோம் நம்ம ஃப்ரைடே எதுவும் ட்ரேட் பண்ணல அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும் அப்படின்றதுனால தான். அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் சைட்வேஸில் தான் இருந்துச்சு. எந்த ஒரு பெரிய ட்ரெண்டுமே இல்லை. ஃப்ரைடே வெயிட் பண்ணிவிட்டு மண்டே எடுக்கலாம்னு நேற்றே சொல்லியிருந்தேன். நம்ம மண்டேல எடுத்துக்கலாம். இப்போ மண்டே நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். இங்கே ட்ரையாங்கிள் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை பிரேக் பண்ணி தான் நிற்கிது மார்க்கெட்டு. அதனால் 26,080 அந்த ரேஞ்செலாம் வந்துச்சுன்னா பையிங் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி 25,800 900 அதெல்லாம் வந்துச்சுன்னா பை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ரேலி இருக்கும். அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ரிட்ரேஸ்மெண்ட் வரும்போது பை பண்ணுங்கள். ரொம்ப ஹை லெவலில் போய்ட்டு பை பண்ணாதீங்க. அங்கேருந்து செல்லிங் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 26,400 இனிஷியேட்டாக கேப்பப் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து செல்லிங் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்றைக்கி எதுவும் ட்ரேட் எடுக்கலை. மற்றபடி நம்ம அந்த கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணதும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கோல்டு செம்ம வாலட்டைலாக இருக்குது. இன்றைக்கி வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இன்றைக்கி ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரைடேயில் மண்டே நல்ல ஒரு ட்ரெண்டு கிடச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராமில். அதை பார்த்து கூட ட்ரேட் பண்ணலாம். பிட்காயினும் செம்ம சைட்வேஸில் இருக்குது. அதுவும் இங்கே சார்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். அதனால் ஃப்ரைடே கொஞ்சம் மார்க்கெட்டில் இருந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளாக ஒரு மொமெண்டமில் இருக்கும். நம்ம நிஃப்டியும் சரி, வேர்ல்டு மார்க்கெட்டும் சரி. மற்றபடி வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இது நம்ம எடுத்த ட்ரேடோட இதையும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். எடுத்த ட்ரேட் எல்லாமே ப்ராஃபிட் தான், பட் சின்ன மினிமமான ப்ராஃபிட் தான் எடுத்திருக்கோம். வேறு பெரிய பிக் ப்ராஃபிட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். வரும்போது கண்டிப்பாக நான் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்போது அப்டேட் பண்ணுறேன். இது பிட்காயினோட சார்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும். 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். எவ்வளோ சைட்வேஸில் இருக்குது அப்படின்றது தெரியும். இங்கேருந்து பிரேக் பண்ணி போனாலுமே 1,05,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறது தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். இந்த சைட்வேஸ் பிரேக் ஆகும்போது அந்த சைடில் ட்ரேட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.